ஏமா ஏமா என்ன ஆனந்தி வீடு ஏதோ மறந்து வந்துட்டியோ? நீங்க இப்ப தனி வீட்லல இருக்கீங்க, தனி குடும்பமா? ஞாபகம் இல்லையப்பா? ஏமா எதுக்குமா இப்படி பேசுறிய? நாங்க உங்க பிள்ளைகளும் எல்லாரும் ஒரே குடும்பம் தானே. நானும் ஒரே குடும்பம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை பிறந்துச்சோ அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. தனி தனி குடும்பமா ஆயிட்டியே. ஏமா எதுக்குமா இப்படி கோவப்படுறிய? ஏமா நம்ம வீட்டுக்கு நான் வரக்கூடாதோ? நம்ம வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இப்ப இந்த தனி வீட்டுக்கு போயிட்டியல்ல, வேற எதுக்கு இங்க வரணும்? ஏமா இப்படி பேசுறிய? உங்களை பார்க்க நான் வரக்கூடாதா? வரலாம் ஆனந்தி, உண்மையான அன்பு இருந்தா வரலாம். ஆனா இப்ப அன்பு எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைகள் மேல தானே இருக்கு. நாங்க மூணாவது மனுஷங்களா தானே ஆயிட்டோம். அதனால தான் கேட்டேன். ஏமா அப்பதான் வீட்டுல வேலை இருக்கு போய் செஞ்சுட்டு வான்னு சொன்னவே. ஏமா இல்லம்மா வரணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு தாங்க வரல. அத்தையும் பிரியங்காவும் இருக்காவுல, அதுதான் ஒரு காரணம். ஏமா பயம் இல்லம்மா, அவிய இருக்காவில்ல, வீட்டு வேலையை செய்வான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏமா தோட்டத்துல நிறைய வேலை இருக்குமா, அங்கேயும் வேலை பார்க்க வேண்டியிருக்கலாம். இல்லம்மா அது நம்ம தோட்டம் தானே, நாங்க எப்படி போகாம இருப்போம்? போவதான் செய்வோம். ஏமா இத்தனை வருஷமா நாங்க எப்படி வேலை பார்த்தோம்? சம்பளம் இல்லாம தானே வேலை பார்த்தோம். இப்ப தனி வீட்டுல இருக்கிறதுனால செலவுக்கு தேவைப்படுதுல்லம்மா, அதனாலதான் சம்பளத்தை எதிர்பார்க்கும். ஏமா கோபப்படாதம்மா, என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சுட்டு போறேன். ஏமா தண்ணியாவது எடுத்து வந்துட்டு போறனே. ஏமா தண்ணி நிறைய எடுக்கணும்ல, மாடு வேற இருக்குல்ல. ஏமா எதுக்குமா இவ்வளவு கோவப்படுறிய? அப்பா கூட இவ்வளவு கோவப்படல, ஏமா நீ இவ்வளவு கோவப்படுறா? சரிம்மா இப்ப போயாச்சு விடுங்க, கொஞ்ச நாள்ல வந்துருவோம். இப்ப என்ன வேலை செய்யணும் மட்டும் சொல்லுங்க. ஏமா பாலாவது கறந்து வந்துட்டு போட்டுமா? சரிம்மா நான் போறேன், நீ கோவத்துல இருக்க பிறகு வாரேன்.
சமைக்கிறதுக்கு ஒரு காய்கறியும் இல்லை. ஆனந்த் வேற வாங்கி தராம போயிட்டாரு. என்ன சமைக்கிறது? ஏதாவது சமைச்சு வச்சா தானே வந்து சாப்பிடுவாரு. பிள்ளை இப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்கான். இப்ப வேலை பார்த்தாதான் வேலை பார்த்தபடி. முழிச்சிட்டானா ஒரு வேலையும் பார்க்க முடியாது. அவன் தூங்கும்போது கடகடன்னு சமைச்சிட்டானா நல்லது. ஆனா சமைக்கிறதுக்கு காய்கறி ஒன்றும் இல்லையே. அத்தா வாங்கி போட்டு போய்ப்பாரா? அந்த குழந்தைகிட்ட போய் கேட்டு பார்ப்போம். இல்லைன்னா அங்கதான் சில்பாக்கா வேலை பார்க்காவல, எப்படியும் வாங்கிட்டா தந்துருப்பாவ. என்ன இந்த சில்பாக்கா சமைக்க வரலையே? காலையில இருந்து நானும் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆளே காணும். 3000 தான் சம்பளம் சொன்னதுனால வேலைக்கு வரக்கு இஷ்டம் இல்லையோ? ச்சே, சொல்லிட்டாது நின்றுக்கலாம்ல. நானாவது கொஞ்சம் உஷாராயிருப்பேன். இல்லை இன்னைக்கு வர முடியாது, இந்த காரணம்னையாவது சொல்லிட்டு போயிருக்கலாம். அவர்கிட்ட சொல்லியாவது ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேன். எதுவுமே இல்லாம இப்ப சும்மா உட்காந்துருக்க வேண்டியதாகி போச்சே. என்ன செய்ய? பேசாம சரோஜா வீட்டுக்கு போயிடலாமா? அவனால ஏதாவது சமைச்சு வச்சிருப்பா. நம்மளால இப்போ ஒன்றும் சமைச்சிக்கிட முடியாதே. என்ன பண்ணலாம்? தரமாட்டேன்ட்டானா என்ன பண்ண? இன்னொரு 10 நிமிஷம் இதில் காத்திருப்போம். சில்பாக்கா வரலன்னா அவருக்கு தான் ஃபோன் பண்ணணும். ஏ குழந்தை, ஹாய், நினைத்தேன் வந்தாய். டோப்பமெண்டா ஒன்னே தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்னையா எதுக்கு நினைச்சிட்டு இருந்தா? அது வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு, அதான் ஒன்னேவே நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன நினைச்சா? பசியில அடங்கி போயிருமா இல்ல வயிறு தான் நிறைஞ்சிருமா? இல்ல டோப்பமெண்டா, சில்பாக்கா இன்னைக்கு வேலைக்கு வராம இருந்துட்டாவ. அப்படியா? வரலையா? ஆமா, என்ன காரணம்னு தெரியல. நீ சம்பளம் கம்மியா தருவேன்னு சொன்னாலும் அதனால வந்திருக்க மாட்டாவ. அப்படிதான் நினைக்கேன். அதனால வந்துருவாண்டா இல்லை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அவி வரலன்னா உன் வீட்டில் வந்தா சாப்பிடலான்னு இருந்தேன். என் வீட்டுல அங்க எங்க இருக்கு சாப்பாடு? என்ன சமைக்கலையா? சமைக்கல. ஏன் டோப்பமெண்டா, என்னாச்சு? உனக்கும் புருஷனுக்கு சண்டை வந்துட்டா? வாயில கொஞ்சம் உப்பள்ளி போட்டு விடுவேன். நானே என் புருஷனை ஒழுங்கா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையோ? எடுத்த வார்த்தையில சண்டை வந்துட்டான். சண்டை இல்ல டோப்பமெண்டா, சமைக்கலன்னு சொன்னால அதான் அப்படி கேட்டேன். எதுவும் பிரச்சனையான்னு கேட்கதான் அப்படி கேட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க நல்லா தான் இருக்கோம். சரி, அப்படின்னா எதுக்கு சமைக்கல? சமைக்கல. சமைக்க எந்த சாமானையும் வாங்கிட்டு போடல. அதான் அத்தை வாங்கிட்டு போட்டுருக்காளோ, எடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஏன் புருஷன் மட்டும் எங்க வாங்கிட்டு போட்டிருக்காரு? பால் காய்ச்சதோட ரைட்டு. அதுக்கு வர சமைக்கவே இல்லை, ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுருக்கு. இன்னைக்கா சில்பாக்கா வருவாவே சாமான் வாங்கிட்டு வர சொல்லி சமைக்க சொல்லலான்னு பார்த்துட்டு இருக்கேன், வரவே இல்லை. அப்படின்னா காய்கறி எதுவும் வீட்டுல இல்லையா? காயம் இல்லை, கறியும் இல்லை. அப்படின்னா என்னத்தை போட்டு சமைக்க? டோப்பமெண்டா, ஏன்ட்ட கேட்ட நான் என்ன செய்ய? ஓட்ட கடக்க எடுத்துட்டு போலான்னு வந்தேன். என் வீட்டில் வந்து எடுத்துட்டு போறதா இருந்தா சும்மா எடுத்துட்டு போவா? இலவசமா எந்த பொருளுமே தர முடியாது. ரூபா தண்டியா வேணா தருவேன். ரூபாயா? உன் வீட்டுல வாங்கக்கு நான் ரூபா தண்டா எடுத்துட்டு போன் போல்க. அத்தை இருந்தாச்சுன்னா சும்மாவே எடுத்துட்டு போமான்னு இருப்பாவ. அவர் என்ன அப்படிதான் சொல்லுவாரு, நல்லா ஏமாந்து போவாரு. நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். பால் காய்ச்சலேருந்து மொத்த செலவும் என் புருஷன் தான் பண்ணிட்டு இருக்காரு. பாலை வாங்கிட்டு வராரு, சாப்பாடை வாங்கிட்டு வராரு, டிஃபனை வாங்கிட்டு வராரு. எல்லாரும் சேர்ந்து தானே சாப்பிட்டு கும்மி அடிச்சிருக்கு. இதுக்கு மேலாம் அப்படி அடிக்க முடியாது. நான் இன்னைக்கு அதான் நீ சமைச்சிருப்பா, உன் வீட்டில் வந்து சாப்பிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா காய்கறி தானே இங்கே வந்து நிற்கா. இங்கே பாரு டோப்பமெண்டா, உன் புருஷனுக்கு மாதிரி தான் என் புருஷனுக்கு சம்பளம். எது வாங்குறதா இருந்தாலும் என்கிட்ட ரூபா கொடுத்து தான் நீ வாங்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, இலவசமாக நானா தந்தா வாங்கிக்க. இந்த மாதிரி இலவசம் கேட்டெலாம் வரக்கூடாது. ரூபாயோட வரதா இருந்தா வா. நாளையிலேருந்து நான் வேணா காய்கறி வீட்டை வந்து வாங்கிக்கிட்டுறியா? வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு நான் கடையில் போய் வாங்கிக்கிடுவானே. நீ பிள்ளைய வச்சுட்டு வாங்க போக முடியாதுல்ல. அதுதான் நான் வேணா உனக்காக உதவி செய்யேன். எனக்கு வேலைக்காரிலாம் இருக்கு, அதனால வாங்கிட்டு வைக்க சொல்லியே. ஒன்றும் தேவையில்ல, நாங்களே பார்த்துக்கிடுவோம். என் புருஷன் சொன்னா வாங்கிட்டு போட்டுருவாரு. சரி வாங்கிக்க, எனக்கு என்ன. அப்போ காய்கறி எல்லாம் வச்சுட்டு தான் என்கிட்ட இல்லைன்னு சொல்லியிருக்க, அப்படிதானே? ரூபா தந்தா தருவா, அப்படிதானே? ஆமா, போ, ரூபாய் எடுத்துட்டு வா தாரேன். ஓட்ட வாங்கிட்டு போறதுக்கு நான் அந்த முக்கு கடையில் போய் வாங்கிட்டு போறேன். போ, எனக்கு என்ன. டோப்பமெண்டா சமைச்சு வை, சாப்பிடக்கு வரேன். ஆமா, நல்லா வாய்ப்பு வந்துட்டு வா, சமைச்சு தாரேன். என்ன டோப்பமெண்டா இப்படி பேசிட்டு போறா? சோறு தர முடியாலோ? நானும் பார்த்துட்டே இருக்கேன். புருஷன் தான் 2 நாளா செலவு பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு என் வீட்டில் வந்து காய் எடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கா. எங்களுக்கு மட்டும் என்ன வாசிலே வருது? அவ புருஷனுக்கு வர அதே சம்பளம் தானே எனக்கு வரும். அதை இவளுக்கு கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அது மட்டுமா, இந்த வீட்டுக்கு 5000 ரூபா வாடகை. அவ்வளோ மாதிரி 2000 ரூபா வீட்டில் என்ன இருக்கேன்? எனக்கு தான் ஏகப்பட்ட செலவு இருக்கு. இவ வேற மேலே செலவு வந்து கூட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. என் புருஷன் தான் இழிச்சவையா இருக்காரு. நான் அப்படி இருக்க முடியுமா? நான் அப்படி இருந்தாச்சுன்னா மாமியாரே காரி துப்பிவிடும். விவரமா பிழைக்கணும், கடன் கிடன் வாங்கிடக்கூடாது. குழந்தை, என்ன குழந்தை வெளியே வந்து உட்காந்துருக்கா? அடிக்கிற வெயில உள்ள இருக்க வேண்டியதானே, எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கா? இங்கே நல்லா தானே இருக்குதுங்க. உள்ள போர் அடிக்குது, தனியாக உட்காந்துருக்கு. ஒரு ஃபேன் இல்லை, டிவி இல்லை, எதுவுமே இல்லை. அதான் இங்கே காத்தோட்டமாக வந்து உட்காந்துருக்கேன். ஆமா குழந்தை, சீக்கிரமா காசு சேர்த்து ஒரு ஃபேனாவது வாங்கி மாட்டணும். ஃபேன் மட்டும் இல்லைங்க, எனக்கு கட்டில் வேணும். உங்கள் வீட்டில் கட்டில் படுத்து படுத்து பழகி போச்சு. இப்போ கீழே படுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தை, கட்டில்லாம் வாங்கினோன்னா ரொம்ப செலவாகும் குழந்தை. எதுக்கு வாங்கணும்? உங்கள் வீட்டில் தான் கட்டில் ஃபேன்லாம் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது நம்ம பொருள் தானே, பிற போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவோம். குழந்தை, எங்க அப்பா அங்கேருந்து எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவ. இருக்கிறத வச்சுதான் வர சம்பளத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்.
அப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும்? பொருட்கள் இருந்தாலும் பரவாயில்ல, கேஸ் ஸ்டவ் கூட கிடையாது. பால் காய்க்கு செங்கலை வச்சு காய்ச்சிருக்கா, அதுக்கப்புறம் சமைக்கவே இல்லை. சோறு எப்படி பொங்க? அந்த செங்கல்ல தான் வச்சு பொங்கணுமா? அப்படின்னா இன்னைக்கு சமைக்கலையா குழந்தை? எப்படி சமைக்க முடியும்? சில்பாக்கா வரவே இல்லை. அவ வந்திருந்தாலும் செங்கலை தூக்கிட்டு இங்கே அடிக்கி இங்கே வச்சு பொங்குங்கன்னு இருப்பேன். என்ன பண்ணுறேன்னு தெரியாம தான் முழிச்சுட்டே உட்காந்துருக்கேன். குழந்தை அடுப்புல வாங்க முடியாது குழந்தை. நீ கேட்குற பொருள்லாம் வாங்கணும்னா நம்மகிட்ட ரூபாய் எங்க இருக்கு? நாளைக்கு வேணா மண் அடுப்பு ஒன்று வாங்கிட்டு வந்து தாரேன். அதுக்கும் விறகு வாங்கினா தானே சமைக்க முடியும். நான் விறகு எடுத்துட்டு வந்து தாரேன் குழந்தை. அதான் தோட்டத்துல கிடக்கலாம், கம்பு கிம்பு குச்சி எல்லாம் வெட்டிட்டு வாரேன். ஏங்க அது மட்டும் இல்லை, காய்கறியும் தோட்டத்துல இருந்தா எடுத்துட்டு வரணும். கடையில் ரூபா கொடுத்து வாங்கினோம்னா நம்ம வாடகை கொடுத்துக்கிட முடியாது. குழந்தை எங்க அப்பா எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாவே. மாமா அப்படிதான் சொல்லிட்டு போ. வீட்டுக்கு காய் கூட எடுக்க கூடாதாம்மா. நீங்க எடுத்துட்டு வாங்க, அவ என்ன சொல்லுவானு பாப்போம். சரி குழந்தை, நான் சாயங்காலம் பாக்குறேன். நான் போய் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வரட்டா? ஆமா, காலைல இருந்து சாப்பிட வரலையே, என்ன பண்ணிய? அது எங்க அம்மா சாப்பாடு கொடுத்து விட்டாவளா, எங்க அப்பா அதுலயே சாப்பிட சொன்னாவ. அப்படியே சாப்பிட்டுட்டு வேலையை பார்த்துட்டோம். அப்போ பொண்டாட்டி சாப்பிட்டாலும் சாப்பிடலையான்னு உங்களுக்கு அக்கறையே இல்லை. குழந்தை ஷில்பாக்கா வந்திருப்பாவே, ஏதாவது செஞ்சு தந்துருப்பாவன்னு நினைச்சேன் குழந்தை. உங்களுக்கு ஒரு போன் கூட பண்ணன்னு நினப்பு இல்லை. சாரி குழந்தை, வேலை அதிகமா இருந்து. உங்களுக்கு இவ்வளவுதான் அக்கறை, தனியா வந்துட்டோமேங்கிற நினைப்பே இல்லை. சரி குழந்தை, இனி அக்கறையா இருக்கேன். போங்க, சீக்கிரம் போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. காலையில இருந்து பழத்தை தின்னு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். போங்க, சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க. சரி குழந்தை. அப்போ தோட்டத்துக்கு போனா இவளுக்கு சாப்பாடு அத்தையே கொடுத்து விட்டுறியாவ. எனக்கு மட்டும்தான் சாப்பாடு தேவைப்படுது. பேசாம சரோஜாட்டையே நம்மளுக்கு சேர்த்து சமைக்க சொல்லிடலாமா? ஒரு ஆளுக்காக எதுக்கு வேலைக்காரி வைக்கணும்? யோசிக்கணும். டோப்பமெண்ட்ட வேற கொஞ்சம் ரூல்ஸ் பேசிவிட்டானே. சரி போய் சமாதானப்படுத்துவோம், அதுக்கு பிறகு சமைச்சுதான்னு கேட்போம்.